ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த ஒரு குட்டி மினி விலாக் தான். நான் எப்பயுமே தம்பிக்கு வந்து முருங்கைக்கீரை கருவேப்பிலையில் வந்து ஒரு பொடி மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அது வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து சாதத்தில் போட்டு பரட்டி கொடுப்பேன். அப்புறம் தோசை இட்லிக்கும் கொடுப்பேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அவங்க பசங்களும் வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை கருவேப்பிலாம் சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி பொடி வேணும் அப்படின்னு செஞ்சு கேட்டாங்க. அதோட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு சனிக்கிழமை முத நாளே எல்லாத்தையுமே வறுத்து வச்சுட்டேன். பொடிக்கு தேவையானது, கருப்பு கவுனி அரிசிக்கு தேவையானது, எல்லாம் கஞ்சிக்கு தேவையானது எல்லாமே. நான் எப்பயுமே கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ட்ரையாக வச்சுருப்பேன். எப்போ பொடி வேணுமோ அப்போ வறுத்துட்டு செஞ்சுருவேன். எங்களுக்கும் முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ்லாம் நான் கொஞ்சம் தான் இருக்குது, சரி சேர்த்தே வறுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் வறுத்து வச்சேன். குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையிலேயே வந்து கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும், லேட்டாகும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்கே மதியம் ஒரு 1 மணிக்கிட்ட ஆகிட்டு.